ஹலோ காய்ஸ், ஒரு சூப்பரான ரசம் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கொஞ்சம் ஜீரகம், மஞ்சள் பொடி, மிளகு இதை ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு அரை பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுக்கோங்க. புளி கரைசல் ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கணும், அதையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. சைடில் இந்த சைடு ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வத்தல், வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சுட்ட வத்தலை எடுத்து இந்த கலவையில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக ஹீட் ஆன அப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதான், அடிபொலி ரசம்.